உயிரை கொடுத்து நடித்தால் ஓவர் ஆக்டிங் என்பார்கள், சாதாரணமாக நடித்தால் நடிக்கவே இல்லை என்பார்கள். பின்ன எப்படிரா நடிக்கிறது என்ற இந்த நிலையில் ஒரு காலத்தில் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களே இருந்திருக்கிறார். ஓவர் ஆக்டிங் கணேசன் என்று ஒரு காலத்தில் சிவாஜியே விமர்சித்து தள்ளியிருக்கிறார்கள். அந்த மனுஷன் எவ்வளவு விமர்சனங்களை கடந்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறார், எப்படியெல்லாம் தனது நடிப்பால் சிவாஜி பதிலடி கொடுத்தார் என்பதை பற்றி தான் நண்பர்களே இந்த வீடியோ பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் திரையுலகம் தந்த ஒரு அற்புதமான கலைஞர் சிவாஜி கணேசன் என்பதில் சந்தேகமே இல்லை. மேடை நாடகங்களில் தொடங்கி பல மொழிகளில் 300க்கு மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார். 1952 தனது 25வது வயதில் பராசக்தி என்ற படத்தின் மூலமாக திரைக்கு வந்து அரை நூற்றாண்டுக்கு மேல் தமிழ் சினிமாவை தன்வசம் வைத்திருந்தார். இவர் நடித்த சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்ற நாடகத்தை பார்த்துதான் தந்தை பெரியார் சிவாஜி கணேசன் என்ற பெயரையே சூட்டியிருந்தார். இப்படியெல்லாம் நிலைமை இருந்த காலத்திலே சிவாஜியினுடைய நடிப்பு திறமை, முகபாவனைகள் எல்லாவற்றையும் அந்த காலத்தில் ஓவர் ஆக்டிங் என விமர்சித்தார்கள். இப்படி கடுமையான விமர்சனங்கள் பலவற்றை முன்வைத்தவர்கள் 3 முக்கியமான புள்ளிகள். ஒருவர் தந்தை பெரியார், இயக்குனர் ஸ்ரீதர். ஆனால் விமர்சித்த இந்த 3 பேரையும் பின்னாட்களில் நீதான் ஐயா மிக பெரும் நடிகர் என்று சொல்லும் அளவுக்கு, புகழும் அளவுக்கு சிவாஜி தனது நடிப்பினாலே பதிலடி கொடுத்தார் என்பதுதான் சிறப்பு. இப்படியான சம்பவங்கள் குறித்தெல்லாம் சிவாஜி அவர்களே தனது சுயசரிதையிலே பல சம்பவங்களை பதிவு செய்திருக்கிறார். அதிலே ஒரு சம்பவத்தை பாருங்கள். விதி என்ற ஒரு நாடகத்தை பார்ப்பதற்காக பெரியார் வந்திருந்தார். அந்த நாடகத்திலே சிவாஜி கணேசன் தான் வில்லன். அப்ப அந்த நாடகத்தினுடைய நாயகி சிவாஜியை சுடுகிறார். சுட்டதும் உடனே கீழே விழாத சிவாஜி ஆ ஊ என்று சத்தம் போட்டு கத்தி பல்டி அடித்து தான் கீழே விழுகிறார். இதை பார்த்ததும் பெரியாருக்கு கடுப்பாகி விடுகிறது. டேய் மடையா, அவள் தான் சுட்டுட்டான் இல்ல, கீழே விழுந்து இறந்து போறதுக்கு சும்மா ஓவர் ஆக்டிங் எல்லாம் போடாது என்று சொல்லி அந்த மேடையிலேயே கத்தி சத்தம் போட்டு கூறியிருக்கிறார் பெரியார். இன்னொரு சம்பவத்தை பாருங்க. படப்பிடிப்பு ஒன்றிலே சிவாஜி நடித்துக் கொண்டிருக்கிறார். நடித்து முடிந்ததும் அங்கிருந்தவர்கள் எல்லோரும் சிவாஜியை புகழ்ந்து தள்ளி பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சோ மட்டும் அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார். பின்பு சிவாஜியிடம் போய் சொல்லியிருக்கிறார், இது ஆக்டிங் இல்ல, ஓவர் ஆக்டிங் என்று. பிறகு உலக நடிப்பும் உள்ளூர் நடிப்பும் தெரிந்த ஒரே நடிகர் சிவாஜி என்று சொல்லி சோ அவர்கள் பாராட்டியிருந்தார். இப்படித்தான் இயக்குனர் ஸ்ரீதர் சிவாஜியை வைத்து ஒரு படத்தை இயக்கிய போது ஒரு காட்சி படமாக்கப்பட்டது. அந்த காட்சி முடிந்த பிறகு உதவி இயக்குனராக இருந்த ஒருவர் இது ஓவர் ஆக்டிங்காக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விஷயம் சிவாஜி அவர்களுடைய காதுகளிலே படுகிறது. மீண்டும் எடுங்கள், நான் நடிக்கிறேன் என்று கூறி சிவாஜி உலகத்தரம் வாய்ந்த நடிப்பை அந்த காட்சியிலே வெளிப்படுத்தியிருந்தார். எந்த உதவி இயக்குனர் தன்னை ஓவர் ஆக்டிங் ஆக்டர் என்று சொல்லி விமர்சித்தாரோ அவரே பின்னாட்களில் சிவாஜியிடம் வாய்ப்பு கேட்டு அலைந்து திரிந்து சில திரைப்படங்களை சிவாஜியை வைத்து இயக்கி இருக்கிறார். இப்படி சிவாஜி அவர்களை தூற்றியவர்கள் எல்லாரும் பின்னாட்களில் தூக்கி கொண்டாடும் அளவுக்கு உயர்ந்து காட்டியவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். மக்கள் தன்னிடமிருந்து என்னத்தை எதிர்பார்க்கிறார்களோ அதையே கொடுக்க வேண்டும், அதுபோலதான் நடிக்கவும் வேண்டும் என்றார் சிவாஜி. சிவாஜியினுடைய நடிப்பு தொழில் மட்டுமல்ல, வாழ்க்கையும் தான். இந்த வீடியோ பதிவு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.